குருக்கள் ஐயா அவங்க அதாவது ஜோதிட களத்துக்குள்ளே வந்துட்டாவே அதை பேசணுங்கிற எண்ணம் வந்துடும். அந்த அடிப்படையில் ஐயா அவர் வச்சுக்கிறாங்க. அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். नमः पर्वतीपतये हर हर महादेव. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மாதா பிதா குரு தெய்வம் இதான் நம்மளுடைய சைவ வரையறை. அப்பா அம்மாவுக்கு அடுத்து நம்ம குருவை தான் வச்சுருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறவங்கள பேர் தான் குரு, ஆசான், வாத்தியார் அப்படின்லாம் சொல்லும் இல்லையா. நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுடைய அறியாமை நிற்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தான் நாம் தெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஜோதிட குருமார்களாகிய தாங்கள் எல்லோருடைய நிபுணத்துவத்தினால தான் நாம் இறைவனை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்மளுடைய முன்னோர்கள் வாக்கு. அந்த விதமாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் எல்லோருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லோருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு, இந்த தருணத்தில் நாம் எல்லாரும் திருத்துறை பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் நாம் எல்லாரும் குடுமி இருக்கோம். நம்ம அகத்தியர் ஜோதிட மையத்தினுடைய கருத்தரங்கத்தில் எல்லாரும் கலந்துண்டு இந்த நிகழ்வை தெரியாத விஷயங்களை ஒவ்வொருத்தர் பல பேர் கலந்துட்டு தெரியப்படுத்தின்னு இருக்கோம். இந்த நிகழ்வை நிகழ்த்தி தரக்கூடிய தலைமை பொன்னையா சுவாமிகள் ஐயா அவங்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த நமது ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுண்டு, இந்த தருணத்தில் நம்ம திருத்துறைப்பூண்டி க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இயம்பி இந்த நிகழ்வை தெரிவிக்கிறேன். நாம் எல்லாரும் திருத்துறைப்பூண்டின் க்ஷேத்திரத்தில் இருக்கோம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர், பவ ஔஷதீஸ்வரர் அப்படிங்கிறது வடமொழி சொல். தமிழாக்கம் பிறவி மருந்தீஸ்வரர். நம்ம எல்லோருடைய பிறவி இப்படி அமைந்திருக்கு. நீங்கள்லாம் ஜோதிட குருமார்களாக இருக்கிறதுக்கும், நான் உங்களுடைய சிஷ்யனாக இந்த தருணத்தில் இந்த நிகழ்வில் பேசிட்டு இருக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும், இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்மா. நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நம்மளுடைய கர்மா இல்லையா. அதை தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் பெருமாள் இளங்கோடைகள் அகத்தியர் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பிறவி அமைந்திருக்காரும் கர்மா. கர்மாவனால் சிரமப்படக்கூடிய எல்லோரும் இங்கே வந்து இறைவனை வழிபடும் போது கர்மாவை நிவர்த்தி பண்ணி சுவாமி அவங்க எல்லாருக்கும் வேண்டியதை எல்லாத்தையும் அனுகிரகித்து, கர்மா இல்லாமல் முக்தி, நம்மளுடைய பிறவி ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனொருளாலே அவன்தால் வணங்கியன் மணிவாத பெருமானுடைய கூற்று பிரகாரம் இறைவன் கருணையினால் இறைவனை வணங்கி நம்ம அடுத்த பிறவி இல்லாமல் முக்தி அடையணும் அப்படிங்கிறது நம்முடைய தேகம் தோன்றி மறையக்கூடியது. ஆத்மாவுக்கு அழிவில்லை இல்லையா. அந்த ஆத்மா இறை சரணாகதி அடையணும் அடுத்த பிறவி இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் நம்மளை எல்லோரையும் படைச்சிருக்கார். நம்ம ஓரிறைவுடைய வைரஸ் பாக்டீரியாவிலேருந்து 6 அறிவுடைய மானுடனாக பிறந்து இந்த பிறவியில் செய்யக்கூடிய பாவ உண்மைகளுக்கு ஏற்ற பிறகு அடுத்த பிறவி அமைந்துகிட்டே இருக்கும். நம்முடைய பிறவி ரகசியம் பிறவி இல்லாமல் முக்தி அடையணும், நம்ம ஆத்மா இறை சரணாகதி அடையணுங்கிறது தான். அப்படி அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய பிறகு மருந்தீஸ்வர பெருமன் ராஜா இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் நாம் எல்லாம் இந்த நிகழ்வுகளை கலந்துருக்கோம். சுவாமி நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய கர்மா நிவர்த்தி பண்ணி நாம் எல்லோரையும் எல்லா விதத்திலையும் சிறப்பிக்கிறதுக்கு அனுகிரகம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. அவங்களுடைய சிறப்பான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இப்பொழுது நமது அவையை சிறப்பிக்க வந்த நமது பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தை குருக்களாக இருக்கும் நமது வினோத் கங்காதரன் குருக்கள் அவர்களுக்கு எங்கள் ஆசான் ஜெயசூரிய நாராயண குருக்கள் அவர்கள் அவர்களை பாராட்டி ஒரு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். பிறவா மருந்தீஸ்வரர் திருக்கோவில் என்னுடைய உறவினர் வினோத் குருக்கள் அவர்களுக்கு இந்த திருத்துறைப்பூண்டி இந்த நிர்வாகத்தை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பாகவும், அகத்தியர் ஜோதிட கருத்தரங்கம் சார்பாகவும், இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் சார்பாகவும் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். எல்லாரும் நன்றாக கைதட்டுமாறு அன்போடு கேட்டு